بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال الله تعالى أيضا: إنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வ புகழும் புகழ்ச்சியும் உடைய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் அவன் ஒருவனே போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சர்மாக்க போதகர் எம் உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், முத்தகீன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளாம் வெள்ளிக்கிழமை நாளில் புனிதமிக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்தோடு இல்லமா மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவைகளை எல்லாம் எமக்கு எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் எம்மால் முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை விட்டு தவிர்ந்து விலகிக் கொள்ளும்படி அவன் கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து விலகிக் கொள்ளும்படியும் முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகில்லாஹ் ஹைசுமா குந்த். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எமக்கு ஒரு குறுகிய கால ஒரு வாழ்க்கையாக தந்து இந்த உலகத்துக்கு எம்மை அனுப்பியிருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்துக்கு அனுப்பியதன் நோக்கம், அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொல்றான், நான் உங்களை அனுப்பினது உங்களை எனக்கு வழிபடவே அன்றி வேறு எதற்காகவும் அனுப்பல்ல என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனில் தெளிவான முறையில் எமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனிலே கூறுகின்றான் எப்படி என்றால், நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் எதையெல்லாம் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேனோ, எவைகளையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும்படி நான் கட்டளையிட்டிருக்கிறேனோ அவைகளை எல்லாம் முற்றுமுழுதுமாக எடுத்து நடந்து கொள்ளும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எம்முடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, எம்முடைய தொழில் துறவுகளாக இருந்தாலும் சரி, எம்முடைய கொடுக்கல் வாங்கல்களாக இருந்தாலும் சரி, அது எப்படி செய்ய வேண்டும், அது எப்படி நடக்க வேண்டும், அது எவ்வாறு செய்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் என்பதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில் குர்ஆனில் தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல கூறுகிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறான், நபியே, நீங்கள் நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். அப்படி என்றால் கண்ணியமிக்கவர்களே, நற்குணமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழால தான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு, நபி அவர்களுடைய குணம் எப்படி இருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
இந்த உலகத்துல வாழக்கூடிய சமயத்துல மக்களோடு எப்படி நடந்தாங்க, மக்களோடு எப்படி வியாபாரம் செஞ்சாங்க, மக்களோடு எந்த முறையில் அணுகி கொண்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை குர்ஆனாக இருந்துச்சு. குர்ஆனை பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கையை பார்க்கிற மாதிரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கையை பார்த்தா குர்ஆனை பார்க்கிற மாதிரி, அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கையில அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னானோ, அல்லாஹ் எதையெல்லாம் கட்டளையிட்டானோ அவை முற்று முழுதுமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில அழகான முறையில் அமைஞ்சிச்சு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை கேட்கப்பட்டுச்சு, ஒரு மனிதர் வந்து கேட்டாரு, உங்களுக்கு குர்ஆன் இறங்கிக்குன்னு சொல்றீங்க, உங்களுக்கு குர்ஆன் இறங்கி உள்ளதாக எனக்கு கேள்விப்பட்டுச்சு, உங்களோட குர்ஆனை கொஞ்சம் எங்களுக்கு காட்டுங்களே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட எந்த நோக்கத்துல கேட்கப்பட்டுச்சுண்டா, அது புத்தக வடிவுல ஈக்கும், புத்தக வடிவுல இருந்தா நாங்க அதை பார்த்துக் கொள்ளுவோம், அந்த நோக்கத்துல கேட்கப்பட்டுச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனா சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அந்த வழியாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்க அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்தா நீங்க குர்ஆனை பார்த்த மாதிரி தான். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுவோட செயல்பாடு, அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், அவர்களுடைய அழகான பண்புகள், அழகிய நற்குணங்கள், இது எல்லாமே நீங்க குர்ஆனை பார்க்கிற மாதிரி தான். குர்ஆனுக்கு ஒப்பானவைகளாக சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நாங்க எந்த அளவுக்கு குர்ஆனோட தொடர்பாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு குர்ஆன் செல்லக்கூடிய அஹ்லாக்கோட தொடர்பாக இருக்கிறோம். நற்குணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னமா புஇத்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணத்தை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி, நற்குணத்தை கொண்டு நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எப்படி இருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் எப்படிண்டா, நபி அவங்க அவர்களிடத்தில் அவரோட குடும்பத்தினர் ஒருத்தர் வாராரு, அவரோட அழகான முறையில சிரிச்சு நடந்து கொள்வாங்க. தன்னுடைய வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வராரு, அவரோட அழகான முறையில் நடந்து கொள்வாங்க. தன்னுடைய உறவினர், அதே போல தன்னுடைய தோழர் ஒருத்தர் வராரு, அவருடைய அழகான முறையில் நடந்து கொள்வாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவர்களுக்கு எதிராக வாழ தூக்கினவர் வந்தாலும் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவரோடையும் அன்பான முறையில தான் நடந்து கொள்வாங்க. அவர்களுடையும் அன்பான பண்பான முறையில, எப்படி ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னால் ஒரு சகோதரரை சந்திச்சா எவ்வளவு மகிழ்ச்சியாக நாங்க பார்ப்போமோ, அதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில தன்னுடைய எதிரியை சந்திச்சாலும் அந்த அளவுக்கு புன்முறுவலோட அழகான முறையில சிரிச்ச முகத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அஹ்லாக்கான முறையில சந்திச்சாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இந்த அஹ்லாக்க காட்டி தந்தது நாளை கியாமத்துடைய நாள் வரைக்கும் நாங்கள் பின்பற்றுவதற்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கொலை செய்யற நோக்கத்தோட உமைர் இப்னு வஹப் பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. உமைர் இப்னு வஹப் மக்கால மஷூரா செய்யப்படுது எப்படி, தன்னுடைய தலைவர்களுக்கு மத்தியில மஷூரா செய்யறாங்க எப்படி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இன்றைக்கு கொலை செஞ்சுட்டு வாரேன், நஊது பில்லாஹி மின்ஹா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி மஷூரா செஞ்சுட்டு வாள் ஏந்திய வண்ணம் வாராரு உமைர் இப்னு வஹப். வரக்கூடிய சந்தர்ப்பத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதனை நிப்பாட்டி உமைர் இப்னு வஹபை நிப்பாட்டி சொல்றாங்க, சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க, நீங்க போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாதுகாருங்க, நீங்க போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாதுகாருங்க, நான் இந்த உமைர் இப்னு வஹபுடைய நான் இந்த கதையை முடிச்சு கொள்றேன். இஸ்லாத்துடைய பெரிய ஒரு எதிரியாக இருந்தாரு, மக்காவுடைய ஷைத்தான்கள்ல ஆகப்பெரிய ஒரு ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவராக உமைர் இப்னு வஹப் இருந்தாரு. பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமைர் இப்னு வஹப் அந்த இடத்துல பிடிக்கப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க கழுத்துக்கிட்டால உமைர் இப்னு வஹப் பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை பாக்குறாங்க. பார்த்துட்டு உடனே கிட்ட வந்து கேட்கிறாங்க, உமைர் இப்னு வஹப் நீங்க எதற்காக நீங்க வந்தீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமைர் இப்னு வஹபை விட்டுடுங்க, நீங்க அவருக்கு ஒன்றும் செய்ய வேணாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமைர் இப்னு வஹப் கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எதற்காக வேண்டி வந்தீங்க? அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ்,
நான் என்னுடைய நண்பர்களை சந்திச்சுட்டு போறதுக்காக வேண்டி, என்னுடைய சகோதரர்களை என்னுடைய பிள்ளைகளை பார்த்துட்டு போறதுக்காக வேண்டி இங்க வந்தேன். நபி அவங்க கேட்கிறாங்க, உண்மையை சொல்லுங்க, எதற்காக வேண்டி வந்தீங்க? நபி அவங்களுக்கு நடந்த விஷயம் முழுவதுமாக தெரியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமைர் இப்னு வஹப் சொல்றாரு, இல்ல யா ரசூலல்லாஹ், நான் உண்மைக்குமே இதுக்காக வேண்டி தான் வந்தேன். என்னோட சகோதரர்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி, என்னுடைய நண்பர்களை பார்க்கறதுக்காக வேண்டி, இதுக்குத்தான் நான் வந்தேன் என்பதாக உமைர் இப்னு வஹப் சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அப்ப கையில வாள் வச்சு கொண்டிருக்கிறீங்களே, எதற்காக வச்சு கொண்டிருக்கிறீங்க? உமைர் இப்னு வஹப் சொல்றாரு, இதை பத்தி கேட்க வேணாம் யா ரசூலல்லாஹ், இது நான் எதற்காக கொண்டதுன்னு சொல்லி நீங்க கேட்க வேணாம். ஆனா நான் உண்மைக்குமாக வந்தது என்னுடைய சகோதரர்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உங்களோட தலைவர்களுக்கு மத்தியில மக்காவுல மஷூரா பண்ணீங்க தானே, மக்காவுல மஷூரா பண்ணீங்க, என்ன கொலை செய்யணும், என்னோட தலையை எடுப்பதற்காக வேண்டித்தானே நீங்க வந்தீங்க என்பதாக கேட்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி தெரிஞ்சதும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உமைர் இப்னு வஹ்போட அழகான முறையில் நடந்து கொள்றாங்க. உமைர் இப்னு வஹப் பாக்குறாரு, இப்படி தெரிஞ்சிருந்தும் கூட இந்த மனிதன் என்ன ஒன்றும் செய்யாம, என்ன பழி வாங்காம இவர் அழகான முறையில் நடந்து கொள்றாரு, அழகான குணத்தோட என்ன சிரிச்ச முகத்தோட என்ன பாக்குறாரு, வரவேற்றாரு. இந்த மனிதன் இந்த மனிதனுக்கு கிடைச்ச மார்க்கம், இந்த இஸ்லாம் மார்க்கம் உண்மையானதுன்னு சொல்லி அந்த மனிதன் முழுவதுமாக இஸ்லாத்துக்கு வந்து கொள்றாரு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பார்த்து இருந்துச்சு. அந்த சஹாபாக்களுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல எப்படியாப்பட்ட வியாபாரத்தை சொல்றானோ அப்படியாப்பட்ட வியாபாரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியாபாரம் இருந்துச்சு, சஹாபாக்களுடைய வியாபாரம் இருந்துச்சு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எங்களுடைய நிலைமைகள் என்ன? நாங்க வியாபாரம் செய்யும் போது, நாங்க ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது எங்கட குணங்கள் எப்படி மாறுது? அடுத்தவர்களுடைய சொத்துக்களை நாங்க எப்படி கவனிக்கிறோம்? அடுத்தவர்களுடைய அமானியத்தின விஷயத்துல நாங்க எப்படி கவனம் செலுத்துறோம்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவங்க அஹ்லாகான முறையில அழகான குணத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சாங்க. ஒவ்வொரு விடயத்தையும் அழகான முறையில ஒவ்வொரு விடயத்தையும் அழகான முறையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன்னா கவனிச்சு கொண்டிருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சம்பவம் வருது. எப்படி சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஈட்டி ஒரு தடவை காணாம போயிடுது. ஈட்டி ஒரு தடவை காணாம போச்சு. அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, தன்னுடைய ஈட்டியை தேடி அமீருல் முஃமினீன், நாட்டுடைய கவர்னர் அப்படி இருந்தும் கூட தன்னுடைய ஈட்டியை தேடி போறாங்க. போகக்கூடிய சமயத்துல தன்னுடைய ஈட்டி ஒரு யஹூதி சகோதரர் இடத்துல இருக்கிறத காண்றாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய ஆட்சி அதிகாரம் பலம் இருக்குதுன்னு அவர்கிட்ட சண்டை பிடிச்சி பறிச்சு அப்படி வாங்கல. ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்படி சகோதரரே, இது என்னுடைய ஈட்டி, இது உங்களோட கையில ஈக்குது என்பதா சொல்லக்கூடிய நேரத்துல அந்த யஹூதி சகோதரர் சொல்றாரு, இல்ல இது என்னுடைய ஈட்டி தான் என்பதாக சொல்றாரு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, இதுக்கு தீர்வாக நாங்க நீதிபதி இடத்துல போவோம், காலி இடத்துல பேத்து இதற்குரிய தீர்ப்பை நாங்க எடுத்துக்கொள்வோம் என்பதாக அலி ரலியல்லாஹு அவங்க அந்த யஹூதி சகோதரர் கூட்டிட்டு போறாரு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காலி அலி ரலியல்லாஹு அவங்கள கண்ட உடனே கேட்கிறாரு, அமீருல் முஃமினீன், எதற்காக நீங்க வந்தீங்க? நீங்க என்ன விஷயம், என்ன பிரச்சனை? காலி என்ன செய்யறாரு? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தான் உட்கார்ந்திருந்த அந்த சிம்மாசனத்திலிருந்து இறங்கி அலி ரலியல்லாஹு அவங்கள அமீருல் முஃமினீன் அவங்கள கண்ணியப்படுத்துற நோக்கத்தோட அழகான அவர்களுடைய அந்த சிம்மாசனத்துல உட்கார வச்சு கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை என்பதா கேட்கக்கூடிய நேரத்துல சொல்றாங்க, இப்படித்தான் இந்த யஹூதி சகோதரர் இடத்துல ஈக்கக்கூடிய ஈட்டி இது என்னுடைய ஈட்டி, ஆனா அந்த சகோதரர் அவருடையதாக என்பதாக வாதிடுறாரு என்பதாக சொல்லக்கூடிய நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலியார் கேட்டாரு, இதற்காக வேண்டி என்ன சாட்சி வச்சிருக்கிறீங்க? சாட்சி ஏதாவது இருக்கிறதா? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆம், என்னிடத்துல சாட்சி இருக்குது. யாரு? என்னுடைய 2 பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பிள்ளைகள் என்னுடைய சாட்சியா இருக்கிறாங்க. காலியார் சொன்னாரு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க 2 பேரும் நபி அவங்களோட மடியில வளர்ந்தவங்க தான், நபி அவங்களோட அரவணைப்பு கீழால வளர்ந்தவங்க, சுவர்க்கத்துடைய வாலிபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயாலேயே பேர் பெற்றவங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி இருந்தும் கூட வாப்பாவுடைய சாட்சிக்கு
மகன்மாரை எடுக்க இயலாது. அமீர் முஃமினீனுக்கு யாரு செல்றது? காலியார் செல்றாரு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காலியாருக்கு தெரியும் அந்த ஈட்டி அமீர் முஃமினீன் அவங்கட தான். அப்படி இருந்தும் கூட சரியான முறையில தீர்ப்பு எடுத்தாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப கேக்குறாங்க, வேற ஏதாவது உங்களுக்கு சாட்சி அளிக்குதா? அடுத்ததாக சொல்றாங்க, என்னுடைய அடிமை இருக்கிறாரு, என்னுடைய அடிமை என்னுடைய சாட்சியாக வருவார் என்றால் சொல்லக்கூடிய நேரத்துல அடிமையும் உங்களுக்கு சாட்சியாக எடுத்துக்கொள்ள இயலாது. எஜமானுடைய சாட்சியாக அடிமை எடுத்துக்கொள்ள இயலாது என்பதாக அந்த காதியார் கூறுகிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சந்தர்ப்பத்தில காதியார் சொல்றாரு, இந்த ஈட்டி யாருடைய கையில ஈக்குதோ அவருக்கே இந்த சொந்தமானது என்பதாக சொல்றாரு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈட்டி அந்த யஹூதியுடைய கையில ஈக்குது, யஹூதி சகோதரர் இடத்துல ஈக்குது. அந்த யஹூதி சகோதரர் யோசிக்கிறாரு, இது உண்மையான மார்க்கம், இது அழகான முறையில அஹ்லாக்கோட நடந்து கொள்றாங்க, இது அவருடைய ஈட்டின்னு சொல்லி இவருக்கு தெரிஞ்சும் அமீருல் முஃமினீன் பெரிய பலசாலியாக இருந்தும் கூட அவர் என்னிடத்தில் அழகான முறையில் நடந்து கொள்றாரு, அழகான முறையில தீர்ப்பு செய்யறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு பின்னால அந்த யஹூதி சகோதரர் என்ன செய்யறாரு? உடனடியாக இஸ்லாத்துக்குள்ளுக்கு வரார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய குணங்கள், எங்களுடைய அஹ்லாக்குகள், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள், எங்களுடைய நீதி நேர்மை, இது எல்லாமே இஸ்லாத்துக்கு உட்பட்டவாறு இருக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களிடத்துல ஒரு அமானிதம் தரப்பட்டா அந்த அமானியத்தை எந்த அளவுக்கு நாங்க உதாசீனம் செய்யறோம், எந்த அளவுக்கு அந்த அமானியத்துக்கு நாங்க மோசடி செய்யறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை பேருக்கு நாங்க மனசு உடையறதுக்கு பேசிப்போம், எத்தனை பேருடைய உள்ளங்களை நாங்க நோகடிச்சிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில யாருடைய மனசு நோகடும்படியும் பேசினது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு வந்தாலும் அவங்களோட அஹ்லாக்கோட நடந்து கொள்வாங்க. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அழகான ஒரு வழிமுறையை காட்டி தந்திக்கிறாங்க. எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி மற்ற மக்களோட நடக்கணும், எப்படி அழகா இஸ்லாத்துக்குள்ளுக்கால நாங்க எப்படி அழகான முறையில இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை தெரிஞ்சு கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம்? எங்களுடைய சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டி நாங்க எத்தனையோ பேர் என்ன செய்யறோம்? பல பேரை கீழே வச்சுக்கொண்டு வேலை செய்யறோம். நாங்க சச்சோ ஐந்து கொண்டு, நாங்க ஒரு பொஸ் ஐந்து கொண்டு, பல பேரை எங்களுக்கு கீழால வச்சுக்கொண்டு வேலை செய்யறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க அந்த அடியார்களோட எப்படி எங்களோட குணங்களை காட்டுறோம்? நாங்க அந்த அடியார்களோட எப்படி எங்களோட குணங்களை வச்சு கொண்டிருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி அந்த கூலி கொடுக்கிற விஷயத்தை பத்தி சொன்னாங்க. உஅத்துல் அஜீர அஜ்ரஹு கப்ல அன் யஜிஃப அர்குஹு, அந்த அடியான் அந்த கூலியாளுடைய வேர்வை காயறதுக்கு முன்னால் அந்த கூலியை கொடுக்கணும் என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்க எத்தனை விஷயத்த எவ்வளவோ பேருக்கு, எவ்வளோ எங்களுக்கு கீழால வேலை செய்யறவங்களுக்கு எங்கட தேவைகள் முடிகிற வரைக்கும் அவங்கள காக்க வச்சு, அவங்கள கஷ்டவாளியாக்கி, அவங்களுக்கு எவ்வளவு எல்லாம் நோவினை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நோவினைகளை கொடுத்து பின்னால நாங்க சம்பாதிக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சம்பாதித்தவைகள் இது அநியாயம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்த வரிமுறை அல்ல, இது ஒரு அஹ்லாக்கான ஒரு விடயம் அல்ல. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சம்பாதிச்சு வாழ்ந்தவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஆக்கினான் என்பதனை குர்ஆன் எங்களுக்கு அழகான முறையை தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சம்பாதித்தவர்கள் எங்களுக்கு நன்றாக தெரியும், யாருமே நல்லா இருந்ததாக சரித்திரம் இல்லை. என்ன, அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாலும் சரி, அவரிடத்துல நீதி நேர்மை அஹ்லாக் நல்ல பண்புகள் இல்லைன்னு சொன்னா அவர் இந்த உலகத்திலேயும் கேவலமானவர் தான், நாளை கியாமத்துடைய நாளையும் அவர் கேவலமானவர் தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் அமையணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்தாஜிரு சதூகுல் அமீன் மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், உண்மையாக சொல்லி உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி நாளை கியாமத்துடைய நாளில் எப்படி இருப்பாருண்டா, மஅன் நபியீன் நபிமார்களோட, வஸ்ஸித்தீகீன் சாதிகீன்கள் சித்தீகீன்களோட, ஷுஹதாக்களோட இருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கட வியாபாரங்கள், நாங்க ஒரு வியாபாரம் செய்யும் போது எத்தனை பொய்களை சொல்றோம். அது அப்படி இது இப்படி, அது அப்படி வந்தா நல்லா இப்படி வந்தா நல்லா சொல்லி பல பொய்களை சொல்லி ஒரு வியாபாரத்தை செய்யறோம்.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செஞ்சிக்கிறாங்க. பொய்யல் சரி வியாபாரம் செய்யக்கூடிய நபி அவங்க பதுவா செஞ்சிக்கிறாங்க. இது நபியுடைய குணம் அல்ல, நபியுடைய அஹ்லாக் இல்ல, நபியுடைய இது நீதமான ஒரு தன்மை இல்ல. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக மாறணும். எங்களுடைய ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடியதாக மாறணும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க செய்யக்கூடிய அமல்கள் கபூலியத்தாகணுமா? நாங்க செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொள்ளப்படணுமா? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க மற்ற மக்களோட அழகான முறையில் நடக்கணும், அஹ்லாக்கான முறையில் நடக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி நான் உங்களுக்கு நற்குணத்தை பூர்த்தியாக்குறதுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். என்ன நற்குணத்தை எங்களுக்கு தந்தாச்சு, நாங்க தான் அதை பங்கு வச்சு அழகான முறையில மற்ற மக்களோட நடக்கணும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க இன்னைக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறோம், எங்கட வாழ்க்கையில நாங்க செய்யறதுதான் சரி என்று, நாங்க எடுக்கிறது தான் முடிவு, நாங்க எடுக்கிறது தான் மார்க்கம், நாங்க எனக்கு தலைக்கப்பட்டதான் மார்க்கம் நாங்க யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க எங்களுக்கு பிடிச்சவாறு எங்கட மார்க்கத்தை எடுப்போம் என்று சொன்னா, எங்கட தலைக்கு பட்டவாறு எங்கட யோசனைக்கு பட்டவாறு நாங்க எங்கட மார்க்கத்தை எடுப்போம் என்று சொல்லுனா, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், அவருடைய தங்குமிட நரகமாகத்தான் இருக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அழகான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வச்சு அல்லாஹ் எங்களுக்கு அழகான முறையில் எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி வியாபாரம் செஞ்சா, எந்த அஹ்லாக்கோட வியாபாரம் செஞ்சா அந்த மற்ற மக்களுக்கு தீன் போகக்கூடியதாக இருக்கும் என்பதா எப்படி வழிகாட்டினாங்களோ, அப்படியாப்பட்ட நல்ல வியாபாரங்களை, அப்படியாப்பட்ட நல்ல குணத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கட குற்றம் குறைகளை மன்னிச்சு மறைச்சிடியா அல்லாஹ், யா அல்லாஹ் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சு மறைச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த வழிமுறைகளை ஒவ்வொரு விடயங்களும் எங்களுக்கு காட்டி தந்தாங்களோ, அப்படி எங்கட ஒவ்வொரு வழிமுறைகளையும் நாங்க எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய குறைகளை மறைச்சிடியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها الناس، أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا بين يديه الساعة. فقد قال الله تعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم، فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فيا أيها الناس، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين.
قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله تعالى عنهم أجمعين. فاطمة سيدة نساء أهل الجنة رضي الله عنها، الحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهما، والهمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم عرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. وخير القرون قرني، ثم الذين يلونهم، ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، ودمر أعداء الدين، فانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا في الإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى، وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. واذكروا الله الجليل الجبار يذكركم ويهديكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. أقم الصلاة.